தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தியானம், எழுந்திரு, துக்கத்தை விட்டு எழுந்திரு. யோசுவா 7:10, 7:13. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகம் குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? 1 ராஜாக்கள் 17:9, ஆதியாகமம் 21:18, 1 சாமுவேல் 16:1-2. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இரண்டாவது, தூக்கத்தை விட்டு எழுந்திரு. புலம்பல் 2:19. எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்திலே கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. யோனா 1:6, யோனா 3வது அதிகாரம் 2-3. எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள். நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. ஏசாயா 52:2. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, சீயோன் குமாரத்தியே உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை கவிழ்த்து விடு. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை தம்மை நம்பர்களை அறிந்திருக்கிறார். எப்பொழுதும் நான் உன் மேலிருக்கிற உன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். நான் உன்னை சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். எழுந்திரு. எந்த துக்கத்தில் உட்கார்ந்திருக்கிற? எழுந்திரு. தூக்கத்தை விட்டு எழுந்து, சோம்பரித்தனத்தை விட்டு எழுந்து ஜெபி. தூசியை உதறிவிட்டு, பழைய வாழ்க்கையை விட்டு, நெகட்டிவிட்டியை விட்டு, ஜஸ்டிஃபிகேஷனை விட்டு எழுந்திரு. கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். நீயோ கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.